என்னோட ராசிக்கு குபேர சம்பத்தை தரக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்கு உண்டான குபேர சம்பத்தை வழங்கக்கூடிய வழிபாடு என்ன, அதுக்கு பரிகாரம் இதில் ஒரு சூக்ஷ்மம் சொல்லுவாங்க. கஸ்டமருடைய நீடு என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமியை வழிபட வேண்டும். ஆனால் என்றைக்கு வழிபடணும்னு இருக்குல்ல, ஏன்னா சில ராசிக்காரங்களுக்கு சில நாளில் வழிபட்டால் பவர் ஜாஸ்தி. அப்போ மற்ற நாளில் இருக்குது, ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் அது ஒர்க் ஆன் டைம் ஃப்ரேம்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அது சேல்ஸில் மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங்கில் மட்டும் இல்லை, இப்போ எல்லா விஷயத்துலையுமே. ஈவன் கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட, செஃப்பாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட அவங்களுக்கும் டார்கெட் உண்டு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, பல பேர்த்துக்கு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னோட ராசிக்கு குபேர சம்பத்தை தரக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்கு உண்டான குபேர சம்பத்தை வழங்கக்கூடிய வழிபாடு என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன. இந்த பரிகாரத்தையும் இந்த தெய்வத்தையும் வழிபட்டேன்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு, நான் மேஷராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு குபேர சம்பத்துனா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. குபேர சம்பத்துனா அபரிமிதமான பணப்பொழிவு. நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வருமானம். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் நான் ஒர்க் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு பணமே பத்த மாட்டேங்குது சார், வருமானமே வரல, அப்படியே இருக்குது, 8 வருஷமாக 10 வருஷமாக அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது சார், எனக்கு வருமானம் அதாவது மழையே கொட்டலை சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா ராசிக்கும் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்கும் போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு குபேர சம்பத்தை அள்ளித்தரும் வழிபாடு மற்றும் பரிகாரம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட்டிங்கில் ஒரு சூக்ஷ்மம் சொல்லுவாங்க. கஸ்டமருடைய நீடு என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு அதை தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த பணத்தை சம்பாதிக்கிற வழி, பணத்தை ஆகர்ஷணம் பண்ணுற வழி தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த மேஷராசிக்கு ஒரு சிறப்பான வழியை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் அப்படின்னு கேட்டால், முதல்ல எந்த தெய்வத்தை வழிபடணும்னு இருக்குது. நமக்கு எல்லா தெய்வம், நிறைய தெய்வம் இருக்குது. திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கார், பழனி முருகன் இருக்கார், திருத்தணி முருகன் இருக்கார், சுவாமிமலை முருகன் இருக்கார், அதே மாதிரி ஸ்ரீரங்கம் பெருமாள் இருக்கார். எல்லாமே தெய்வம் தானே. ஏன் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. ஒவ்வொரு ராசிக்குன்ட்டு சில இடங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேஷ ராசிக்கு அப்படின்னு சொன்னால் சில தெய்வங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசேஷமான பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனுக்கு மூல தேவதை யாருன்னு பார்த்தா மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமியை நீங்கள் ஆகர்ஷணம் பண்ணிட்டீங்கன்னா சுக்கிரன் தானாக பணத்தை கொட்டுவார். சுக்கிரன் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக குபேரனும் சேர்ந்துடுவார். ஸோ மகாலட்சுமியை வழிபட வேண்டும். ஆனால் என்றைக்கு வழிபடணும்னு இருக்குல்ல, ஏன்னா சில ராசிக்காரங்களுக்கு சில நாளில் வழிபட்டால் பவர் ஜாஸ்தி. அப்போ மற்ற நாளில் இருக்குது, ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று மகாலட்சுமியை வழிபட வேண்டும். அது எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமிக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கோயிலுக்கு போகிறீங்க, மகாலட்சுமி கோயிலுக்கோ இல்லை பெருமாள் கோயிலுக்கு தாயார் சன்னதிக்கு போகிறீங்கன்னா, அங்கே செவ்வரளி பூக்கள், செவ்வரளி மாலையை கோத்துக்கணும். அந்த மாலையில் துளசியும் இருக்கணும். செவ்வரளி வித் துளசி இருக்கணும். அந்த துளசியும் செவ்வரளியும் சேர்த்து கோர்க்கப்பட்ட மாலையை கொண்டு மகாலட்சுமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். இந்த மகாலட்சுமிக்கு இந்த செவ்வரளி துளசி இதை ரெண்டையும் சேர்த்து கோர்த்த மாலையை கொண்டு சாற்ற வேண்டும். இது நீங்கள் கோயிலில் வழிபடணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை வழிபட்டுட்டு வரணும். இது எத்தனை நாள் வழிபடணும் சார், எங்களுக்கு ஏதாவது டைம் ஃப்ரேம் இருக்கா? ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே வி ஒர்க் ஆன் டைம் ஃப்ரேம்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அது சேல்ஸில் மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங்கில் மட்டும் இல்லை, இப்போ எல்லா விஷயத்துலையுமே.
ஈவன் கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட, செஃப்பாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட அவங்களுக்கும் டார்கெட் உண்டு. இத்தனை சாப்பாடு, இத்தனை வந்து பிளேட் நான் சப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டார்கெட் இருக்கும்போது நமக்கு ஒரு டார்கெட் வேணும் இல்லை? அதனால் இந்த மேஷராசி நண்பர்கள் எத்தனை செவ்வாய்க்கிழமை இந்த மகாலட்சுமியை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வயசுன்னு கேல்குலேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அஸ்யூம் நீங்கள் வந்து ஒரு 47 வயசு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 46, 47, 48, 49, 50 இந்த 46லேருந்து 55க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு, 46 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 46 வாரம் இல்லை 50 வாரம். 50 வாரம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம். சார் ஒரு வருஷம் பண்ணணுமான்னா, ஆமாம், தெய்வத்துக்கிட்ட இன்றைக்கி காத்தால போயிட்டு நாளைக்கு காத்தால உங்களுக்கு பணத்தை கொட்டாது. எப்படி நீங்கள் உழைச்சி அதுக்கு ஒரு மாதம் கழித்து தான் சம்பளம் வருதோ அது மாதிரி தான் இதுவும். அதனால் நீங்கள் வந்து 50 வயசு ஆகுது அப்படின்னா 50 செவ்வாய்க்கிழமைகள், மினிமம் 5 செவ்வாய்க்கிழமை பண்ணணும். 5 செவ்வாய்க்கிழமை பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு அமௌண்ட் வரும், ஒரு நல்ல அமௌண்ட் வரும், அதுக்கப்புறம் நின்றோம். அப்போ 50 செவ்வாய்க்கிழமை வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று, அம்பாளின் கோயிலுக்கு, அதாவது தாயார் சன்னதிக்கு சென்று செவ்வரளி மாலையோட துளசியை சேர்த்து கோர்க்கப்பட்ட மாலையை சாற்றி வழிபட்டு விட்டு அதுக்கப்புறமா வீட்டில் ஒரு விஷயம் பண்ணணும். இதை பண்ணினீங்கன்னா நீங்கள் வேலை பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு 50,000 ரூபாய்க்கு சேலரிக்கு வேலை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபா சேலரிக்கு வேலை பண்ணாலே உங்களுக்கு 1 லட்ச ரூபா சேலரி வர அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்கள் அதை சேஞ்சஸ் பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு வருஷம் இருந்தால் தான் டபுள் ஆகுதுன்னு சொல்கிறான். கவர்மெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 3.5 வருஷம் 4 வருஷம் இருந்து அவங்கக்கிட்ட அந்த பணம் இருந்தால் மட்டும்தான் அது டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மனுஷங்கிட்டையே இப்படி இருக்கும்போது தெய்வத்துக்கிட்ட சில வாரங்கள் சேர்ந்து போனால் மட்டும்தான் உங்களை டெஸ்ட் பண்ணும். மகாலட்சுமி வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுவோம். நீ நிஜமாலுமே இதுக்கு தான் வரியா, இல்லை டைம் பாஸ்க்கு வரியா? டைம் பாஸ் அவளுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். அதனால் 50 வாரங்கள் நீங்கள் செல்ல வேண்டும். என்ன சார் இவ்வளோ பெரிய தண்டனையாக கொடுக்குறீங்கன்னா, கஷ்டப்படாமல் நோகாமல் நோம்பி கும்பிடக்கூடாது. கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். அந்த கஷ்டத்தை இதுலேயும் சேர்த்து பட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு இருக்கும். இதை தவிர வீட்டில் ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், 7 ஏலக்காய், 7 லவங்கம், பச்சை கற்பூரம், ஒரு 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 சின்னதாக ஒரு 10 4-5 கற்பூரம் சேர்த்த மாதிரி இதை 3யும் சேர்த்து, கற்பூரம் இதை 3யும் பொடி பண்ணாலும் சரி இல்லை அப்படியே வச்சாலும் சரி, நல்ல சிகப்பு கலரில் துணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 மீட்டர் துணி எடுத்து இல்லை 1/2 மீட்டர் துணி எடுத்தாலும் இந்த 7 ஏலக்காய், 7 லவங்கம், பச்சை கற்பூரம் இதை 3யும் அந்த சிகப்பு கலர் துணியில் வச்சு நல்லா முடிஞ்சுக்கோங்க. அதை நல்லா முடிஞ்சு, நல்லா அது கொட்டாத அளவுக்கு பேக் பண்ணி நல்லா முடிஞ்சிட்டு அதுக்குள்ளார வந்து அந்த 7 லவங்கம், 7 ஏலக்காய் ப்ளஸ் பச்சை கற்பூரம் இதோட 11 ரூபா, 21, 51, 101, 501 இந்த கணக்கில் ஏதாவது ஒரு காயின்ஸ், 11 காயின் இல்லாட்டி 21 காயின் இல்லாட்டி 51 காயின் இல்லாட்டி 101 காயின் அதுக்குள்ளே வச்சு நல்லா முடிஞ்சு அதை உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில், உங்கள் பெட்ரூமில் தென்மேற்கு மூலை இல்லை உங்கள் சுவாமி ரூமில் தென்மேற்கு மூலையில் யாருக்கும் தெரியாமல் வச்சுருங்க. இதை வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்குள்ளே போட்டிருக்கிற ஏலக்காய், 7 ஏலக்காய், 7 லவங்கம், பச்சை கற்பூரத்தை 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அதில் வச்ச அந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் கிணறு இருந்தால் கிணறுல போடலாம். அப்படி பக்கத்தில் ஏதாவது குளம் இருந்தால் குளத்தில் போட்டுடலாம். அந்த துணியை நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இதை செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உழைத்த உழைப்புக்குண்டான பண முதலீட்டை தருவது போல் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மகாலட்சுமி ஏற்படுத்தி கொடுப்பா. இதை பண்ணும்பொழுது இந்த நாட்களில் நான் அசைவம் சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிட்லாம். இந்த நாட்களில் வந்து நான் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு வச்சுக்கலாமா? தாராளமாக வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வைக்கக்கூடிய அந்த இடம், அதாவது நம்ம அந்த ஒரு சிகப்பு துணியில் மூட்டையாக கட்டுறீங்கள, அது வந்து தென்மேற்கு மூலையில் வைக்கும்பொழுது அந்த தென்மேற்கு மூலையில் குப்பை சேரக்கூடாது. மகாலட்சுமிக்கு குப்பை சேரக்கூடாது. மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும், அதாவது தாயாரை பொறுத்த வரைக்கும் சுத்தமான இடத்துல தான் வாசம் பண்ணுவோம். அதாவது சுத்தமாக இருக்கணும், அசுத்தம் இருக்கக்கூடாது, அசூயை இருக்கக்கூடாது, தீட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வாசம் செய்வோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தென்மேற்கு மூலையை எப்போவும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வைக்கிறீங்க,
அதை அந்த இடத்த எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயே வச்சிடணும். இதை நீங்கள் மட்டும்தான் எடுத்து ஹேண்டில் பண்ணணுமே தவிர உங்கள் வீட்டு வேலைக்காரமாவோ சர்வன்ட் மெய்டோ இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாராவது உங்கள் மருமகளோ யாரும் எடுக்கக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தால் ஆண் மட்டும்தான் கைப்படணும், பெண்ணாக இருந்தால் பெண்ணின் கை மட்டும்தான் படணும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் கைப்பட்டு அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் பண மதிப்பு எப்படி கங்கை பிரவாகமாக வருவாளோ அதே மாதிரி உங்களுக்கு பணமும் பிரவாகமாக உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி, இதற்கு மேலே உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும். ஏன்னா சில ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் வீக்காக இருந்தது, 11ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா இந்த பரிகாரம் பண்ணாலும் பணம் வரவு தொய்வை சந்திக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பலன்களை சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது டைரக்ட் எண்களிலோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் சந்தித்தா உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. இதன் மூலமாக உங்கள் வீட்டில் குபேர சம்பத்து நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.